வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா மணி சீரியஸ் பார்ட் 2. நான் போன வீடியோ சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்காக தான் இந்த சீரீஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம 2வது எபிசோட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன்லைன் இன்கம்லேயே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பேசிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து வேலை பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதுக்கான சம்பளம் வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டுருங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மந்த்லி சேலரி தருவாங்கல்ல, அதாவது ஆக்டிவ் இன்கம். நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களுக்கு சம்பளம், அதே மாதிரி வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு காசு வரும். இதுதான் ஆக்டிவ் இன்கம். அதுவே பேசிவ் இன்கம் எப்படின்னா, நீங்கள் வந்து வேலையே செய்ய தேவையில்ல, அதாவது ஆல்ரெடி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருப்பீங்க, அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு மாதம் மொத்தம் வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வட்டிக்கு விடுற மாதிரி, நீங்கள் ஒரு தடவை வட்டிக்கு விட்டீங்க அப்படின்னா அது ஒரு நீங்கள் செய்கிற ஃபஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையுமே செய்யறதில்ல, அந்த அமௌண்ட்கான வட்டி மட்டும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மாதம் மாதம். ஸோ நம்ம இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ரெண்டுமே தான் கலந்து பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் முக்கியமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மணி சீரியஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வீடியோ ஸ்க்ரீனில் ஓட விட்றேன். ஸோ இதில் இத்தனை வயசில் நம்ம வந்து மணி எண்ண முடியும், அதுவும் ஆன்லைனில். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப் ஆட்டோமேஷன். எஸ், ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யூடியூப் ஆட்டோமேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, திஸ் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம். ஏன் அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு கஷ்டன்ற ஆல்ரெடி பண்ணவங்க தெரியும், அதை பண்ணிகிட்டு இருக்கவங்க தெரியும். எஸ், அண்ட் யூடியூப் சேனலை மட்டும் பில்ட் பண்ணி மானிடைசேஷன் மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசிவ் இன்கம். அண்ட் அதுவும் இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட்டராகவும் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்க்கு நீங்கள் 10 மாதம் போடலாம், அதுக்கப்புறம் திருப்பி விட அதுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். இதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் பேசிவ் இன்கமாக யூடியூப் ஆட்டோமேஷன் பண்ணலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன். யூடியூப் ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் வரதெல்லாம் ஃபேக்கு தான். ஏன் அப்படின்னா, அவங்க சொல்கிறது எல்லாமே இந்த கேனோவில் போய் பண்ணுங்கள், திடீர்னு வந்து ஒரு 1000 ரீல்ஸ் வந்துடும், நீங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பற்றி நீங்கள் கேனோக்கு பே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சைட்டில் போய் பண்ணிங்கன்னா கூட சைட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி தான் யூடியூப் ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம யூடியூப் ஆட்டோமேட் பண்ணுறதில்ல, பட் ஆனால் யூடியூப் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் அதை நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதை வந்து தனியாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் யூடியூப் ஆட்டோமேஷன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நீச் எடுத்துக்கணும், அதாவது சிபிஎம், ஹை சிபிஎம் இருக்க நீச் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில நீச்சுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹை சிபிஎம், அதாவது நீங்கள் குறைஞ்ச யூஸ் வந்தாலே உங்களுக்கு அதிகமான வந்து அமௌண்ட் வந்து யூடியூப்லேருந்து தருவாங்க. எந்த மாதிரியான நியூஸ் அப்படின்னா, பியூட்டி, டெக் ப்ராடக்ட்ஸ், ஆன்லைன் மேக்கிங் மணி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்சியல் க்ரோத், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமான சிபிஎம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நியூஸஸ் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் குறைவான விஷயம் தான் கூட உங்களுக்கு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ நீங்கள் யூடியூப்ல வந்து சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல நியூஸை வந்து ஃபஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறல 1 or 2 சேனல்ஸ், அதாவது 2க்கு மேற்பட்ட சேனல்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பண்ண போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஒரே இதில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சேனலுக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களால் உங்கள் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை சேனல்ஸ் கிரியேட் பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மல்டிபிள் நீச்சஸில் மல்டிபிள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரே யூடியூப் சேனல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு வேளை நீங்கள் ஏதாச்சும் நீச்சல் தப்பு பண்ணலாம், இல்லை அதில் கண்டென்ட்ஸில் தப்பு பண்ணலாம், இல்லை நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறதுல கூட ஏதாவது தப்பு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல தப்புகள் நடக்கலாம். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் பல யூடியூப் சேனல் சொல்கிறேன். பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் எடுத்து நீங்கள் வந்து உள்ள ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேபி தப்புகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன் நிறையா சேனல் எடுக்கலாம். ஸோ இந்த யூடியூப் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது 1 or 2 வீடியோஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடி வந்து ஒரு ரோல் ஓட விட்டுருப்பேன் தெரியுமா, என்னென்ன வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை நெக்ஸ்ட் பண்ண முடியுமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நீங்களும் பண்ணி ஆன்லைனில் மணி மேக் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும், நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க.